ஹாய் ஆல் இன்னைக்கு கின்ஸ்டன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். பார்க்குக்கு லஞ்செல்லாம் கட்டிட்டு போயாச்சு. இங்கே யூகேல பார்க் பார்த்திங்கன்னா சின்ன பார்க்காலாம் இருக்காதுங்க. ஒரு 5-6 ஏக்கருக்கு பெருசாக தான் இருக்கும். இங்கே யூகே மக்களும் இந்த சம்மர் டயத்தில் வந்து மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் இதாக தான் இருக்கும். பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி போட்டிங் இருக்கும். இல்லைனா வந்து கிளப் நிறைய இருக்கும். கிளப்பு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிளப்பு, டென்னிஸ் கிளப்பு எல்லாமே இருக்கும். குழந்தைங்களுக்குமே இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து ஃபுல் டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டதெல்லாம் ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப பிளஸ்டாக அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு அப்படியே இந்தியா ஃபீல் தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா கல்யாண நாளுக்கெல்லாம் நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போவோம். அந்த வைத்தீஸ்வரன் கோயில் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லஞ்செல்லாம் கொண்டு போயிட்டு 2-3 பேருக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடெலாம் கொண்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு ஈவினிங்காக தான் வீட்டுக்கு வருவோம். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த நாள் தான் எனக்கு ஞாபகமே வந்தது. குழந்தைங்கள கொஞ்ச நேரம் வந்து பார்க்கில் விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, சரி எள்ளு பொடி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணுறேன். 1 கப் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதிலேயே 3/4 கப் கிட்ட எள்ளு எடுத்திருக்கேன். நார்மலாக எள்ளு பொடி வந்து ஃபுல்லாக எள்ளுலே தான் செய்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து சேர்த்து செய்கிறேன். இதுவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெயிட் லாஸ்க்குலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எள்ளு ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது லைட்டாக வெடிக்கும். அந்த ஸ்டேஜே வந்து நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப கரிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த பொடியில் வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்றி சாப்பிட வேணாம். அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நான் காரத்துக்கு வந்து மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். மிளகாய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே எண்ணெயில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோதாங்க ப்ரொசீஜர் வந்து சீக்கிரம் குயிக்காக முடிஞ்சிடும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எள்ளு பொடி இது. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா அவ்வளோதான். இதில் உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் ஒன்றுமே செய்யாது. சூப்பரான எள்ளு பொடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.